உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்மளுடைய அனைத்து விஷயங்களுமே நம்ம உடலில் நடக்குதுன்னு சொல்லலாம். இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கருத்தரித்தல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு பெண் கருத்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவி இருவருக்குமே அந்த ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்கும்பொழுது தான், உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக இருக்கும்பொழுது தான் கருத்தரித்தலும் நமக்கு எளிமையாக இயற்கையான முறையில். பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு மேலாக பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். சரிங்க. இந்த சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன இதை வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. உடலில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும், அதனோட உணவு முறைகளோடு சேர்த்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இருவருக்குமே சேர்த்து எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன? அது எல்லாமே ஒன்றாக சேர்த்தோ இல்லை தனித்தனியாகவோ நம்ம வந்து கஷாயம் மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி கஷாயம் மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமாகவும் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்மளுடைய அனைத்து விஷயங்களுமே நம்ம உடலில் நடக்குதுன்னு சொல்லலாம். இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கருத்தரித்தல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு பெண் கருத்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவி இருவருக்குமே அந்த ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்கும்பொழுது தான், உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக இருக்கும்பொழுது தான் கருத்தரித்தலும் நமக்கு எளிமையாக இயற்கையான முறையில் நடக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்த கருத்தரித்தல் இயற்கையான முறையில் கருத்தரித்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம், ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸில் இருந்து உடலில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள், அதாவது பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய டிஸ்மெனோரியா பெரும்பாடு அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஓவரிஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள், அடினோமயோசிஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் கருத்தரித்தல் நமக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். சிலருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படுதுன்னு சொல்லலாம். உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் கருத்தரித்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு மேலாக பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். சரிங்க. இந்த சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? ஒரு சிலருக்கு பிசிஓடி இருந்தால் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள், அடிக்கடி இந்த தைராய்டு ஹார்மோனை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, இல்லை அடிக்கடி நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை வெஜினால இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் நமக்கு இந்த கருத்தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள், இயற்கை முறையில் சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். இப்போது ஆண்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம உடல் நலனில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள், ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்கிறது, எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது, ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோசில் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ சிறு வயதில் ஏதாவது நமக்கு விதைப்பையில் அடிபட்டு அதனால் வீக்கம் ஏற்பட்டிருந்தால் ஆண்களுக்கு அந்த விரை வீக்கம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. உடலில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும், அதனோட உணவு முறைகளோடு சேர்த்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இருவருக்குமே சேர்த்து எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக அயன், ஃபோலிக் ஆசிட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்கள் விந்தணுக்கள் எண்ணிக்கை உற்பத்திக்காக இருக்கட்டும், ஸோ எரெக்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி ஆண் பெண் இருவருமே புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம உடலில் செல்களோட வளர்ச்சிக்கும், ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நமக்கு புரோட்டீன் சார்ந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு அடுத்ததாக நம்ம உணவு முறைகளில் பின்பற்ற வேண்டிய விஷயம் பெண்கள். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா இதற்கான உணவு முறைகள் அதிகமான நான்வெஜ் அசைவ உணவுகள் எடுப்பது, எண்ணெய் சார்ந்த உணவுகளை வந்து தொடர்ந்து பயன்படுத்துவது, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உடல் எடை எவ்வளவு இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பெண்களுக்குன்னே இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் பார்த்தோம்னா இந்த சதாவரி தொடர்பான மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். அசோகப்பட்டை, மலை வேம்பாதி தைலம், இந்த மாதிரியான மருந்துகள் இருக்குது. ஸோ பிசிஓடி பிரச்சனை இருக்குது, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மலை வேம்பாதி தைலம் ரொம்ப முக்கியம். தினம்தோறும் ஒரு 5லிருந்து 10 துளிகள் காலையில் நம்ம வந்து நீர் ஆகாரத்தோடு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு நமக்கு என்னென்னா இந்த மலை வேம்பாதி தைலம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மருந்தாக பயன்படுது. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், உடல் எடை குறைப்பதற்கும் அடிக்கடி பார்த்தோம்னா இந்த ஏலக்காய் கஷாயம், சீரகம் போட்டு கஷாயம், மஞ்சள், குடிநீர், இது எல்லாமே பயன்படுத்தலாம். இதுவுமே ஆண்களும் பயன்படுத்தலாம். ஸோ ஏலக்காய், சீரகம், மஞ்சள், இது எல்லாமே ஒன்றாக சேர்த்தோ இல்லை தனித்தனியாகவோ நம்ம வந்து கஷாயம் மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி கஷாயம் மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமாகவும் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 30 வயதை கடந்து 35 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ குழந்தை பேருக்காக நம்ம வந்து முயற்சி செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ எக்கோட குவாலிட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸும் இதனோட சேர்த்து சாப்பிட்ணும். ஸோ இதற்கான மருந்துகள் நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடலிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி தான் ஆண்கள். ஸோ உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போதா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி யூரின் பாஸ் பண்ணும்போதும் செமன் கலந்து வெளியேறதா, ஸ்பெர்மட்டூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி விந்து இழப்பீடு இருந்துச்சுனாலும் உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கான மருந்துகள், சிலாசித்து சேர்ந்த மருந்துகளோ, அஸ்வகந்தா சேர்ந்த மருந்துகளோ, இந்த நிலப்பனங்கிழங்கு, இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளோ நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக மதன காமேஸ்வர சூரணம் ஒரு முக்கிய மருந்தாக சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆண்களுக்கு எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பட்சத்திலோ நம்ம அதை பயன்படுத்தலாம். ஸோ நல்ல ஒரு மாதத்திலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ கண்டிப்பாக 1 மாதம் கழித்து மீண்டும் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது உயிரணுக்களோட எண்ணிக்கை நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உணவு முறைகளில் அந்த புரோட்டீன் ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம், சுண்டைக்காய், கோவக்காய், ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ காய்கறி வகைகள் அனைத்துமே முக்கியமாக ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்த்தோம்னா இதில் வந்து வாழைப்பூ ரொம்ப முக்கியம், வாழைத்தண்டு, சுண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், ஸோ நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் தோற்பு சுவை இருக்கக்கூடியதை பயன்படுத்தும் பொழுது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. ஸோ உங்களுக்கு குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.